அல்லது இந்த தேங்காயிலே ஏதாவது பழுது இருக்கிறதா, அழுகி போயிருக்கிறதா அந்த சிதறுதலாகி உலகவாழ் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இருக்கிறது கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுக்கு. இன்னைக்கு தேர் திருவிழா நடக்க இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்த போகிறோம். கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயம் தற்போது ராஜகோபுரம் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வேளையில் இந்த சித்தி விநாயகருக்கான தேர் திருவிழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சுவாமி தேரில் ஏறிட்டார். இனி கோயிலை சுற்றி வருவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. பக்த பெருமக்கள் எல்லோரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிதர் தேங்காய் அடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் இருக்க பெரும்பான்மையான கோவில்களில் சிதர் தேங்காய் அடிக்கும் போது பல ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைக்கப்படும். அதே நேரத்தில் இன்றையும் அதே போன்று தேங்காய்கள் உடைப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்குது. பொதுவாக எல்லா கோவில்களிலும் ஆண்கள் பெண்கள் என இருபாலாரும் தேங்காய் உடைக்கும் நிகழ்வு இடம்பெறும். ஆனால் இன்றைய தினம் கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலய தேர் வீட்டு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஆண்கள் மாத்திரமே சிதர் தேங்காய் உடைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த முறை தேர் திருவிழா நடக்கும் போது இந்த இடத்துல மிகப்பெரிய ராஜகோபுரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான இறுதிக்கட்ட வேலை பணிகள் நடந்து கொண்டிருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழாவில் தற்போது சிதர் தேங்காய் அடிக்கப்பட்டு தொடர்ந்து தேர் இழுப்பதற்கு பக்த அடியார்கள் காத்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. அதே நேரத்தில் வடம் இப்பொழுது பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் ஆண்களுக்கும் மறுபுறம் பெண்களுக்கும் என இரு வடங்களும் சமச்சீராக வழங்கப்பட்டு இந்த தேர் இழுக்கப்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் என்பது கோவில்களில் கடவுளை ஊர்வலமாக எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் ஒரு ஊர்தியாகத்தான் சொல்லப்படுது. இந்த தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா நாட்களில் பக்த அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்வலமாக வடம் பிடித்து எடுத்து செல்வதுதான் வழக்கமாக இருக்கும். தேரை நிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் முட்டுக்கட்டை தான் இது. பொதுவாக தேர்களின் சில்லுகளில் முழுமையாக அல்லது பகுதியாக வெட்டப்பட்ட பூசணிக்காய்கள் வைத்து தேர்கள் இழுக்கப்படும். பொதுவாக 4 சில்லுகளிலும் இது இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அரோகரா என்ற கோஷத்துடன் தேர் நகர ஆரம்பித்து விட்டது. நாங்கள் அங்கிருந்து எங்கள் காணொலியை தொடருவோம்.
சிறப்பாக எடுத்து எங்கள் பெருமானுடைய தேரினை ஆடி அமைந்த வண்ணம் அந்த தேரினை நீங்கள் எடுத்து வந்து வழிபாடு செய்ய முடியாத அடியவர்களுக்கும் இன்றைய இந்த தேரிலே எழுந்தருளி எங்கள் பெருமான் திருவருளை பொழிகின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா? அங்கே பாருங்கள், ஆடி அசைந்து அடியவர்கள் பஜனை பாடல்களை ஒழித்து பெற, அடியவர்கள் அரோகரா அரோகரா என்கின்ற கோஷங்களை முழங்கிவர், மங்கள வாக்கிய இசை முழங்கு எங்கள் அண்ணன சிவாச்சாரியார்களுடைய வழிபடுத்தல் இருப்பதற்கு ஊர் கூடி வந்து பேர் வழக்கை Bye mama. Bye. பொதுவாகவே ஆலய வழிபாடுகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது
எல்லாம் வல்ல கிளைநட்சிமான் அவர்களிலே வயல் சாய்ந்தோடும் ஆகிய வாழ்ந்த பெரியவர்கள் அந்த இறை நம்பிக்கையிலே வனத்தை தொட்டு இழுத்து தங்களுடைய வலிமை அந்த உலகங்களை காக்கக்கூடிய பொறுப்பிலே பணிபுரிந்த கடவுளர்களை நன்மையினால் அவர் வைத்தியநாத ஞானிகள்
சமயம் அயோத்தியினுடைய ராமபிரான் விபீஷணன் என்கின்ற ராவணனின் நம்பிக்கை ஒரு ரங்கநாதன் என்கின்ற விக்கிரகத்தை அந்த ரங்கநாத பெருமான் என்ற பெருமாளின் விக்கிரகத்தை தாக்கும்படி விபீஷணன் நோக்கி உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய காவிரி நதிக்கரையிலே கோயில் கொள்வதற்கு விருப்பம். அப்பொழுது எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னை காவிரி ஓரமாக அமர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கும் பொழுது கிளிநொச்சி நகரத்திலே கிளிநொச்சி மத்தியிலே பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு சித்திவிநாயக பெருமானுடைய ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவ திருவிழா முதலாம் திகதி ஆரம்பமாகி மிகவும் சிறப்பான வகையில் கொடியேற்றத்துடன் முதலாம் திகதி ஆரம்பமாகி இன்றைய தினம் தேர் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாமி தேரிலே ஆரோகணம் செய்கின்ற அற்புதமான காட்சி இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் ஒன்று கூடி சித்திவிநாயக பெருமானுக்கு அரோகரா என்னும் தெரிவிக்கிற நாமம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை நாளைய தினம் தீர்த்த உற்சவம் கிளிநொச்சி நகரத்தில் இருக்கிற மக்கள், வர்த்தக பெருமக்கள், அனைத்து மக்களும் இணைந்த வகையில் மிக சிறப்பான வகையிலே இந்த தீர்த்த உற்சவம் நாளைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. கிளிநொச்சி 1008 சங்காபிஷேகத்துடன் காலை ஆரம்பமாகும் இந்த தீர்த்த உற்சவம் கிளிநொச்சி குளத்தின் தீர்த்தக்கரையிலே எம்பெருமான் தீர்த்தமாடுகின்ற நிகழ்வும் மிக அற்புதமாக நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் எல்லாம் அனைத்து பக்த அடியார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை இந்த ஆலயத்தினுடைய பஞ்சதள ராஜகோபுர பணி மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் 6 மாதங்களிலே கிளிநொச்சி மண்ணுக்கு, கிளிநொச்சி நகரத்துக்கு மிகவும் அழகு சேர்க்கும் வகையிலே இந்த பஞ்சதள ராஜகோபுரம் அமைய இருக்கின்றது. இந்த பஞ்சதள ராஜகோபுரத்துக்கு கிளிநொச்சி நகரத்தில் உள்ள வர்த்தக பெருமக்கள் மிகவும்
பங்களிப்பு அதிக கூடிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்த அடியார்கள் மிகவும் அதிகளவான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலே மணிக்கோபுரம் 2 அமையப்பெற்று இருக்கின்றது. அந்த மணிக்கோபுர கட்டுமானங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை இப்போது வைரவர் சன்னிதானம் இப்போதுதான் நிறைவு பெற்றது. அதைவிட முன் மண்டபம், அதாவது இந்த கோபுரத்தோடு இணைகின்ற மண்டபம் வேலைகள், சுற்று மண்டப வேலைகள் என ஆலயத்தின் பெரும்பாலான திருப்பணி வேலைகள் இந்த ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மண்ணில இந்த ஆலயம் மிகவும் சிறப்பான வகையில் எழும்புறதுக்கு மிகவும் நல்ல முறையில் எழும்புவதற்கு இந்த அடியார்கள் மிக உதவி செய்ய வேணும். எங்களுடைய புலம்பெயர் சமூகத்தில் உள்ளவர்கள் முன்வந்து எமது கிளிநொச்சி நகரத்தில் இருக்கின்ற இந்த ஆலயத்தை மிக அழகுற செய்வதற்கு தங்களால் என்ற பங்களிப்புகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் இன்றைய தேருற்சவத்தில் இருந்து கிளிநொச்சி மண்ணில் இருந்து நாங்கள் இந்த புலம்பெயர் சமூகத்தையும் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி.